ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு கேஸ். அதாவது என்னென்னா, நம்ம ஊர்லலாம் ஒரு மிஸ்டீரியஸ் கேஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் அந்தமாரி இழுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டு இவன் தான் குற்றவாளி, இப்படி தான் நடந்தது, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெயலலிதா மேடமோட கேஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸில் வந்து நம்மளுக்கு என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்றது யாருக்கும் தெரியாது. ஃப்யூச்சரில் வந்து அந்த கேஸை வந்து இதுமாரி இதுதான் நடந்தது, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி 50 வருஷமாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்டீரியஸ் கேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே வந்து எப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு போயிடுவீங்க. அந்தமாரி ஒரு கேஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கேஸ் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்காவில் நடந்தது. 24 நவம்பர் 1971 ஆஃப்டர்நூன் டைமில் போர்ட்லாண்ட்லேருந்து சியாட்டனுக்கு கிளம்பக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் நடந்தது தான் இந்த சம்பவம். இந்த ஃப்ளைட்டில் வந்து மொத்தம் வந்து க்ரூ மெம்பர்ஸ் எத்தனை பேர்னா 42 பேர். போர்ட்லாண்ட்லேருந்து கிளம்பக்கூடிய இந்த ஃப்ளைட்டில் என்ட்ரி ஆகிறாரு டான் கூப்பர். நிறைய செக்யூரிட்டிலாம் தாண்டி உள்ளே வந்து ஃப்ளைட்டில் என்ட்ரி ஆகிறாரு. 305 அப்படின்னு சொல்கிறப்பல்ல டிக்கெட் நம்பரில் என்ட்ரி ஆகிறாரு. சீட் நம்பர் 18 போய் உட்காராரு. உட்காந்ததுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக இருக்குது. ஒரு கோட் ஒன்று போட்டுக்கிறாரு, ஒரு ஹேட் ஒன்று போட்டுட்ருக்காரு. போயிட்டு உட்காந்ததுக்கப்புறம் நார்மலாக எல்லாமே கரெக்டாக நடந்தமே நடந்துட்டு இருக்குது. ஃப்ளைட்டோ டேக் ஆஃப் ஆகி ஃப்ளைட் கிளம்பிட்டுறப்ப கூப்பர் வந்து ஒரு பிளாக் கிளாஸை ஒன்று எடுத்து கண்ணில் போட்டுக்கிறாரு. போட்டுக்கிறதுக்கப்புறம் ஒரு சீட்டில் வந்து என்னத்தையும் எழுதி வந்து பக்கத்தில் இருக்க லேடி கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த லேடியை வந்து ஜோக்காக எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. கூப்பர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பி சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதுக்கு அந்த லேடியும் படித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இந்த ஏரோஸ்டஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஏரோஸ்டஸ் படித்து பார்க்குறாங்க. என்கிட்ட வந்து பாம் இருக்குது, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹீரோயிசமாக பண்ணீங்கன்னா நான் இந்த பாம்பை வந்து பிளாஸ்ட் பண்ணுறேன், நான் இந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டுக்கப்புறம் கையில் இந்த சூட் கேஸ்லேருந்து அந்த பாம்பை திறந்து காமிச்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் இந்த பேசஞ்சர்ஸ் ஏரோஸ்டஸ் எல்லாருமே பயந்துட்டு கூப்பரோட டிமாண்ட்ஸ் வந்து அவரோட பைலட் கிட்ட போய் சொல்கிறாரு. பைலட் கிட்ட போய் சொன்னது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து $2,00,000 அமெரிக்கன் டாலர்ஸ் வேணும். $2,00,000 அமெரிக்கன் டாலர்ஸ்னால் நம்ம இந்தியன் கரன்சியில் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 1,42,00,000 அப்படின்ட்டு கால்குலேஷன் வரும். பைலட் கிட்டேயும் இந்த அவருடைய டிமாண்ட்ஸை போய் சொல்கிறாரு. எனக்கு வந்து $2,00,000 அமெரிக்கன் டாலர்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் 4 பேராஷூட்ஸ் வேணும். ஃப்ளைட் வந்து சியாட்டனில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுருவேன், நீங்கள் என் கூடவே இருக்கணும். ஃப்ளைட்டோடைய ஃபியூலை ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை வந்து மெக்சிகோ நோக்கி 5000 அடி உயரத்தில் ஸ்பீடாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிமாண்ட்ஸை வந்து ஏற்றுக்கிட்டு அவர் கேட்ட அந்த $2,00,000 அமெரிக்கன் டாலர்ஸை வந்து சியாட்டனில் ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் 35 பேர் இறக்கி விட்டுறாரு. இவர் வந்து பேசஞ்சராக தான் உள்ளே வந்தார். 36 பேர் பேசஞ்சராக இவர் உள்ளே வந்தார். மீதி இருக்கிற 8 பேர், மீதி இருக்கிற இந்த 6 பேர் வந்து 2 பைலட்ஸ், 2 ஏரோஸ்டஸ், 2 இன்ஜினியர்ஸ். 2 பைலட்ஸ் வந்து ஃப்ளைட் ஓட்ட விட்டுட்டாரு. மீதி இந்த 4 பேர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுறாரு. பைலட் கிட்ட போய் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காரு, ஃப்ளைட்டை வந்து ஃபாஸ்ட்டாக அவுட் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் வந்து இவர்கிட்ட காசு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடியே வேவ் பார்க்கறதுக்கு வந்து மிலிட்ரி ஜெட்ஸை வந்து அனுப்புகிறாங்க. கூப்பர் வந்து பார்க்காத அளவுக்கு ஃப்ளைட்டை வந்து மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் ஃப்ளைட்டுக்கு மேலே பறக்கிற அளவுக்கு பின்னாடியே வேவ் பார்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அந்த மிலிட்ரி ஜெட்டில். கூப்பர் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ளைட்டை ஃபாஸ்ட்டாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. 5000 அடி உயரத்தில் ஃப்ளைட் பறந்துட்டு இருக்குது. அந்த நைட் டைம் கரெக்டாக வந்து 7:40க்கு வந்து சியாட்டன்லேருந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட்டை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. மழை இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து ஃப்ளைட் வந்து மெக்சிகோ நோக்கி செம ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. பின்னாடியே வந்து அந்த ஜெட்ஸும் வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. கூப்பர் என்ன பண்ணுறாருன்னா பைலட் கிட்ட போயிட்டு ஸ்பீடாக ஓட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ தான் பைலட்டுங்க வந்து கூப்பரை கடைசியாக பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது போல். ஃப்ளைட்டு வந்து நவாடாவில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட்டை வந்து செக் பண்ணுறாங்க. பின்னாடி வந்து அந்த மிலிட்ரி ஃப்ளைட்டும் என்ன பண்ணுறதுன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கீழே யாரும் இறங்கின மாரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, கூப்பரை காணோம். கூப்பர் எங்கே தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடி பார்க்குறாங்க. கூப்பர் வந்து இறங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணுறாங்க. கெஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த டைமில் இறங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணப்போ அவர் வந்து 8:13 அப்படின்னு சொல்கிற டைமில் இறங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து ஃப்ளைட் எங்கெங்கெல்லாம் பறந்துருந்தது அந்த இடத்துக்கு கீழெல்லாம் செக் பண்ணுங்கள், 1000 பேரோடு சேர்ந்து செக் பண்ண போகிறாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஃப்ளைட்டில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஏரோஸ்டர் கிட்ட என்ன பண்ணாங்கன்னா அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி காட்ட சொல்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி வரைஞ்சி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைலட்ஸ் கிட்டையும் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி காட்ட சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டிபி கூப்பருடைய பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க வெளியே. அவருடைய உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான் கூப்பர். போலீஸ் வந்து டான் கூப்பர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா டான் கூப்பர்ன்றத டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு
அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டான் கூப்பர்ன்றது டிபி கூப்பராக மாறிடுது. டிபி கூப்பர்ன்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ஸை வந்து டான் கூப்பர்ன்றதை டிபி கூப்பர்ன்றதை வெளியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய மேகசின்லாம் வருது. டிபி கூப்பரை வந்து பிடிச்சி தரவங்களுக்கு வந்து காசு தரப்படும், சன்மானம் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வருது. டிபி கூப்பரை பற்றி டிபி கூப்பர் வாங்கின அந்த காசோட சீரியல் நம்பர்லாம் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து வெளியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த சீரியல் நம்பர் கொண்ட காசு உங்ககிட்ட வந்ததுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ FBI என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர்